Hi friends, welcome to Useful Tips channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரஸ்டிங்கா பார்க்க போறேன்னா மீன் குழம்பு தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மீன் குழம்பு வந்து ஒரு டிஃபரெண்டா வெண்டைக்காய் போட்டு சிம்பிள் ஈஸியான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன் குழம்பு செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க யூஸ்ஃபுல் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 6லேருந்து 7 வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு தேவையான வெஜிடபிள் இதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எல்லா தக்காளியும் போட்டு அரைக்கலை, நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலனா தக்காளி வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. புளி வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். புளி வந்து நான் வந்து லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுருக்கேன். அதனால வந்து தக்காளி வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் வெறும் தேங்காய் மட்டும் தான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பேஸ்ட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து மீன் வந்து நான் கண்ட மீனில் தான் நான் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க மீன் குழம்பு செய்யலாம். பாத்திரம் வச்சாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயிலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெந்தயம் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வெந்தயம்லாம் போட்டு வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டிருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கறிவீடும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக கறிவீடம் ஆட் பண்ணதுனால அதிகமாக ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் விடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வதங்கி ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. எண்ணெய் விடுது பாருங்கள், நல்லா தெரியுது. இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் வந்து 3 டீஸ்பூன் மாரி எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகா வந்து அதிகமாக எடுத்ததுனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் வந்து அந்த கொலக்கொலப்பு விடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கருகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் வந்து 4 டீஸ்பூன் மாரி ஆட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டு மல்லியில் வந்து ஜீரகம், சோம்பு, மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறதுனால நான் ஜீரகம், சோம்பு, மஞ்சள்லாம் ஆட் பண்ணிக்கல. நீங்கள் வந்து வெறும் மல்லி மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் புளி கரைச்சி வச்ச புளியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து நிறைய புளி ஆட் பண்ணல, லெமன் சைஸ் அளவு தான் புளி ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த தேங்காயும் அந்த மல்லியோட ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் மாரி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டிருக்கேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். வெண்டைக்காய் வந்து அந்த கொழப்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வெண்டைக்காய் கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கொழப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து மாங்காவும் மீனும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மாங்காய் மீனும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சீக்கிரமாகவே இது வந்து குக் ஆகிடும். மீன் வந்து ரொம்ப கொதிக்க விட்டால் கலண்டு போயிடும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மீன் குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு. மீனும் மாங்காவும் நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து டேஸ்ட் தான் பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு வெண்டைக்காய் மாங்காய் மீன் போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக்